எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும், குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி, ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எனக்கு 4 வருஷம் கிடைச்சல. என்னுடைய காலத்துல வறட்சி, கஜா புயல், இந்த மாவட்டம் உருட்டி போட்டது, கொரோனா. அப்படிப்பட்ட காலத்தில் கூட அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த வறட்சியான பகுதி செழிப்பான பகுதியா மாற வேண்டும், இது பொன்முடிகின்ற பூமியா மாற வேண்டும், அதுக்கு நீர் தேவை. மக்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக அரசு 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 700 கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியாக வந்து
இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். 4 ஆண்டு காலம் கிடப்புல போட்டுட்டு பேசிய வெக்கமா இல்ல? எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க? இந்த மாவட்ட மந்திரியா இருக்கிறார், நீங்க பேசலாமா? நீங்க அக்கறை எடுத்து எந்த ஆட்சியில கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க, விவசாயி பயன்படுறாங்க, பொதுமக்கள் பயன்படுறாங்க. இந்த மாவட்டம் செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன? அதை முடக்கணும் தான் ஒரு பங்கு. இந்த திட்டத்தை முடக்கணும் தான் இந்த ரகுபதி அவருடைய பங்கு. ஆக அடுத்த தேர்தலில் அவர் ஏதாவது நின்னா அவர் டெபாசிட் செய்ய வேணும். கண்டிப்பா டெபாசிட் வைப்பார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் 1000 ஓட்டு 500 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல. அப்படியே ஒரு 600 பேர் மாறினா போதும், அவர் 50 முடிஞ்சு போயிடும். செய்வீங்களா? நான் வர்ற வழியிலே பார்த்தேன், அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்றீங்க. அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்துல நீண்டிட்டு வந்தது. மக்கள் நீண்டிட்டு விளையம்பையின் முனையிலே தெரியும் சொல்வதை போல அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி. ரகுபதி அவர்களே, நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால எம்எல்ஏ ஆகவே முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்தீர்களோ அன்றைக்கு உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிவுட்டது. ஆட்சியில இன்னைக்கு இதெல்லாம் கிராம நிலைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளிகள் அதிகமா இருக்கின்றவர்கள். அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும். பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும். நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். உங்களை மாதிரி விவசாயம் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் வைக்கிறேன். ஒரு சாதாரண மக்களோட மக்களாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனிச்சேன். இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வர்கள் நீட்ல போய் போட்டி போட்டு மக்களோட தேர்ச்சி பெற முடியல. 2017-18 நான் முதலமைச்சர் இருக்கும்போது 9 பேர் தான் நீட் தேர்வுல அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மருத்துவராங்க. ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, என்னுடைய சிந்தனை வைத்தது. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே,
அழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம